மாலை வணக்கம். ஸோ இன்றைக்கி நிஃப்டி 50 க்ளோசிங் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 42 பாயிண்ட் பாசிட்டிவ் க்ளோசிங் கொடுத்துருக்கு. தென் பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 224 பாயிண்ட் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ட்ரேடிங் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. தென் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆட்டோ செக்டாரும் ஆல்மோஸ்ட் ஒரு 146 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் ட்ரேடிங் கொடுத்துருக்கு. பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு மேக்ஸிமம். தென் நிஃப்டி எஃப்எம்சிஜி பங்குகள் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்றைக்கும் ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான் கொடுத்துருக்கு. ஒரு 459 பாயிண்ட் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி ஐடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல ரெக்கவரி கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 337 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி எஃப்ஐஎஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்களோட ஆக்டிவிட்டி என்னென்னு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எஃப்ஐஎஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 995 கோடி உள்ளே போட்டிருக்காங்க. ஸோ அதனால் ரெக்கவரி ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 2 மணிக்கு மேலே தான் ரெக்கவரி கொடுத்துருந்தது. அதுக்கு பிஃபோர்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரொம்ப டிப்பில் தான் இருந்துச்சு. தென் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டிஐஸும் ஒரு நார்மல் பையிங் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 187 தான் கொடுத்துருக்காங்க. இவங்க 2 பேருமே பையிங் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கம்மிங் வீக்ஸ் கம்பல்சரி 26 மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு. பார்த்துட்டு தான் நம்ம ஒவ்வொரு பங்காக சூஸ் பண்ண முடியும். நம்மளுக்கு கரெக்டாக அவங்க பையிங் ப்ரெஷர் கொடுக்க மார்க்கெட்டும் நல்லா பில்ட் ஆகும். போர்ட்ஃபோலியோ நல்லா உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். இவங்களை சப்போஸ் இவங்க செல்லிங் ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த டைம் கரெக்டான பங்குகளை சூஸ் பண்ணி நம்ம பை பண்ண தான் பார்க்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சில பங்குகள் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்ன கண்டிஷன் போயிருக்கு இன்றைக்கின்னு பார்க்கலாம் மார்க்கெட்டில். முதலாவது பங்கு பார்த்திங்கன்னா என்எஸ்டிஎல், நேஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட்டர். இவங்க பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு 1.25% அடித்து இறக்கிருக்காங்க. இன்றைக்கி ட்ரேடிங் செக்ஷன் க்ளோசிங் பார்த்திங்கன்னா 930 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கு. நான் வாட்ச் பண்ணுற பங்குல இது ஒரு பங்கு. ஸோ ஒரு லாங் டைமுக்கு ஒரு நல்ல பங்கு. இப்போ புக் வேல்யூ பார்த்தா 108 ரூபா கிட்ட இருக்குது. பிஇ பார்த்திங்கன்னா ஒரு 49.9% இருக்குது. ஆர்ஓசி பார்த்தீங்கன்னா 23.6% கொடுத்துருக்காங்க. ஸோ டிவிடெண்டில் பார்த்திங்கன்னா 0.21%. ஒரு நல்ல பங்கு தான். பட் புக் வேல்யூ அதிகமாக தான் இருக்குது. இன்னும் கரெக்ட் ஆக்ஷனாக வெயிட் பண்ணால் கரெக்டாக நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். கரெக்ட் ஆக்ஷனாக கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ லாங் டேர்ம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பங்கு இது. மிஸ் பண்ணாமல் இதை வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் வாட்ச் லிஸ்ட்டும் சேர்த்து வச்சுக்கோங்க. நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்றைக்கும் ஒரு சின்ன குவான்டிட்டி நான் பை பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு கீழே போனாலும் நான் கண்டிப்பாக பை பண்ணுவேன். மார்க்கெட் இறங்க நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகும்போது நம்ம கரெக்டான பங்கை சூஸ் பண்ணி உள்ளே போக தான் ஒரு நல்ல புத்திசாலித்தனமான ஒரு விஷயம். ஸோ கரெக்டான பங்கை சூஸ் பண்ணுறது நம்மளுக்கு ஒரு கெயினுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன். சரிங்களா? மார்க்கெட்டில் சும்மா காசை போட்டு நம்ம லாஸ் பண்ணக்கூடாது. இறங்கும்போது தான் நம்ம தேவையான பங்கை சூஸ் பண்ணணும். ஸோ அதை மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். மற்ற பங்குகள் எல்லாமே போட்டு நம்ம தேவையில்லாமல் ஹையில் போய் வாங்கிட்டு நம்ம லாஸ் பண்ணுறது, நம்ம மணியை வேஸ்ட் பண்ணுறது எல்லாமே யூஸ்லெஸ்ஸான விஷயம். ஸோ கரெக்டான பங்கை சூஸ் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். நல்ல டீப் ரேஞ்ச் வரும்போது பை பண்ணுறது பார்க்கணும் நம்ம. அடுத்த பங்கு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீஸ். ஸோ சிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த பங்கு. ஸோ இந்த பங்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பீக் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1700 மேலே நான் பார்த்தேன். அந்த ரேஞ்சிலேருந்து அகைன் கீழே இறங்கிட்டு திருப்பியும் பார்த்திங்கன்னா ஒரு டிப்பை கொடுத்துருக்கு. ஒரு 1230 வரையும் போயிருக்கு. அகைன் பார்த்திங்கன்னா மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அகைன் ஒரு டிப் நடந்திருக்கு. இந்த பங்கும் கம்பல்சரி மேலே ஏற வாய்ப்பு அதிகம். சிடிஎஸ்எல் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு டெபாசிட் கம்பெனி தான். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதுவும் ஹையில் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இதையும் வாட்ச் லிஸ்ட்டு போட்டுங்க. நல்ல லெவல் வரும்போது கம்பல்சரி பை பண்ணுங்கள். அடுத்த பங்கு பார்த்திங்கன்னா எம்பசி ஐடி நிறுவனம் இது. ஸோ இந்த பங்கு நான் வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 29 வரையும் ரீச் ஆகிட்டு அகைன் பார்த்திங்கன்னா ஒரு டிப் நடந்திருக்கு. இப்போ நடந்த அந்த ஆந்த்ரோபிக் டூல்னால் ஏஐ மூலமாக நிறைய லாஸ் தான் ஆகிருக்கு எல்லா ஐடி பங்கும். ஸோ நல்ல லெவலில் இருக்குது. ஸோ நீங்கள் இதை கன்சிடர் பண்ண லெவல் தான். கொஞ்சம் ஜஸ்ட்டு பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த லெவல் ஓகேனா கம்பல்சரி கன்சிடர் பண்ணலாம். சும்மா நம்ம ஹையில் வாங்கிட்டு வேஸ்ட் பண்ணுறது லாஸ் தான் அதிகமாக நம்மளுக்கு ஆகும். ஸோ லோவில் வரும்போது கரெக்டான பங்கு பிடிச்சினாலே போதும், நல்ல கெயின் பார்க்கலாம். இன்றைக்கி நல்ல கெயினான பங்குகள் பார்த்திங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்து ஒரு 3.66% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ட்ரேடிங் க்ளோசிங் பார்த்திங்கன்னா ஒரு 303 பாயிண்ட் வந்து 303 ரூபா வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி பஞ்சாப் நேஷனல் பேங்க்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 3.5% வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் க்ளோசிங் கொடுத்துருக்கு. இன்றைக்கி ட்ரேடிங்கோட அமௌண்ட் பார்த்திங்கன்னா 124 வரையும் இன்றைக்கி ட்ரேடிங் க்ளோஸ் ஆகிருக்கு. தென் பார்த்திங்கன்னா அதானி ஸ்டாக் எல்லாமே நல்ல பீக்கில் போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு டிப் கொடுத்துட்டு அகைன் பார்த்திங்கன்னா ரெக்கவர் கொடுத்துட்டே இருக்குது. அதானி என்டர்பிரைஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 2.5% கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதானி எனர்ஜி சொல்யூஷனும் சரி, ஆல்மோஸ்ட் இந்த அதானி செக்டார் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு 2% 3% பார்த்தா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ டிப் ரேஞ்ச் வரும்போது இதெல்லாம் ஷார்ட் டேர்முக்கு நல்ல பங்குகள். ஸோ ஒரு சிலர் சொல்லுவாங்க ஷார்ட் டேர்முக்கு பங்குகள் வேணும், அந்த மாதிரி பங்குகள் தேர்வெடுக்கணும்னா இந்த மாதிரி பங்குகளை சூஸ் பண்ணலாம். நல்ல கெயின் கிடைக்கும்போது விற்றுட்டு வெளியே வந்துடுங்க. லாங் டேர்முக்குலாம் இதை நம்ம சொல்லவே முடியாது. ஏதாவது இஷ்யூ ஆச்சுன்னா அதானி பங்குலாம் பொறுத்த வரைக்கும் அடித்து கீழே இறக்கிடுவாங்க. இறக்கும்போது கரெக்டாக நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகும்போது கரெக்டாக அந்த பங்கை சூஸ் பண்ணி தேவையான ஃபண்டை நீங்கள் போட்டு
பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிற வரையும் வெயிட் பண்ணி அந்த கெயினை வெளியே எடுத்து தான் பார்க்கணும். லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணால் இந்த பங்குலாம் நம்மளுக்கு செட்டே ஆகாது இந்த பங்குலாம். ஸோ அந்த பங்குகள் பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்முக்கு நல்ல குட் பங்கு இதெல்லாம். ஸோ அதானி பங்குலாம் பார்க்கும்போது இந்த பட்ஜெட் வரும்போதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. அகைன் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இஷ்யூ வரும்போது அடித்து இறக்குறாங்க. ஸோ கரெக்டாக வாட்ச் பண்ணி கரெக்டான டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். கரெக்டான டைம் வந்து பீக் ஆகும்போது விற்றுட்டு வெளியே வந்துடுங்க. ஸோ இது வந்து நல்ல பங்குகள் இதெல்லாம். உங்களுக்கு தேவைச்சுன்னா உங்கள் வாட்ச் லிஸ்ட்டை போட்டு வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஐடிசியும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் ட்ரேடிங் பார்த்தா ஒரு 312 கிட்ட போயிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா 325 வரைக்கும் நல்ல ரெக்கவர் கொடுத்துருக்கு. ஸோ இந்த பங்கு வாட்ச் பண்ணுங்கள். லாங் டேர்முக்கு நல்ல பங்கு, நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற பங்கு இதெல்லாம். ஸோ வாட்சிங் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. கம்பல்சரி இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுக்குற பங்கு. நேற்று நம்ம கனரா பேங்க் பார்த்தோம். இன்றைக்கும் கனரா பேங்க் பாசிட்டிவ் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 2.24% பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பாரத் எலக்ட்ரானிக்ஸும் பார்த்தீங்கன்னா 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ட்ரேடிங் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ஒரு 446 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த பங்குலாம் பாருங்கள், நல்ல பங்குகள் இதெல்லாம். ஸோ கரெக்டான டைம் வரும்போது நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும்போது கம்பல்சரி பை பண்ணுங்கள். ஸோ ஒரு நல்ல ஸ்டாக் இதெல்லாம். அடுத்த பங்கும் பார்த்திங்கன்னா HDFC பேங்க்கு. ஸோ ஆல்மோஸ்ட் HDFC பேங்க் இன்றைக்கி ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 926 வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. இந்த பங்கு வாட்ச் பண்ணுங்கள், இதுவும் நல்ல ஒரு பங்கு. இன்றைக்கி செக்டார் பார்த்திங்கன்னா பேங்க்கில் இன்றைக்கி லார்ஜ் கேப் பங்கில் எதுவுமே அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. எல்லாமே நியூட்ரலாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஒவ்வொரு பங்கு வாட்ச் பண்ணுங்கள். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது கம்பல்சரி உள்ளே போங்க. தேவையான அளவுக்கு நீங்கள் பை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் கொடுங்க. ஏதாவது உங்களுக்கு நிறைய குறைகள் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவுக்கு கொடுத்தது நன்றி. ஸோ எந்த விஷயமாக தான் எனக்கு கமெண்ட் கொடுங்க. கமெண்ட்டில் தான் நான் செக் பண்ணி உங்களுக்கு எல்லாருக்குமே ரிப்ளை கொடுக்குறேன். ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ.